நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சோழத்தரம் அருகே பாளையங்கோட்டையில் சிவலிங்கம் காணாமல் போனதால் கிராம மக்கள் கூடியதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் பாளையங்கோட்டை மேல்பாதையில் மிக பழமை பெற்ற சிவன் ஆலயம் உள்ளது. அதற்குரிய சிவலிங்கம் சந்தை அருகில் உள்ள சங்கலிக்குட்டை மேலக்கரையில் உள்ளது. இதை பொதுமக்கள் வழிபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கார்த்திகை மகாதீபம் முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீப விளக்குகள் ஏற்றப்பட்டது. பின்பு அவ்வாலயத்திற்கு காவல்துறை சார்பில் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மேலும் இந்நிலையில் நேற்றிரவு யாரோ மர்ம நபர்கள் சிவலிங்கத்தை எடுத்து சென்று விட்டனர். விடிந்து கண் விழித்து பார்த்த பொதுமக்கள் சிவலிங்கத்தை காணாமல் போனதை தொடர்ந்து சோழத்தரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஸ்ரீமுஷ்ணம் காவல் ஆய்வாளர் வீரசேகரன் மற்றும் சோழத்தரம் உதவி ஆய்வாளர் சையத் அப்சல் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்து அருகில் பார்த்தபொழுது அருகில் சங்கிலிக்கோட்டையில் சிவலிங்கம் கிடந்தது. மேலும் உடனடியாக லிங்கத்தை எடுத்து காவல்துறையினர் லிங்கம் இருந்த இடத்தில் வைத்தனர். பின்பு அக்கிராம மக்கள் லிங்கத்தை எடுத்து சென்ற நபர் யார் என கூறி சேர்ந்ததால் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் இதுகுறித்து உடனடியாக சேத்தியாத்தோப்பு டிஎஸ்பி விஜயகுமார், வட்டாட்சியர் சேகர் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்பு ஸ்ரீமுஷ்ணம் வட்டாட்சியர் சேகர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மேலும் அப்பகுதிகளில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாத வகையில் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதிகளில் காலை முதல் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.